ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசி சீரியலில் இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். முத்து வந்து அவருடைய ஷீட்டில் உட்காந்துருக்காரு. அந்நேரம் வந்து சிட்டியோட ஃப்ரெண்டு சத்யா அவங்க வந்து பைக்கில் வராங்க. ஆனால் பைக்கில் வந்தபோது இவன் கடை இங்கே வரான் அப்படின்னு சொல்லி முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் கேட்டுட்ருக்காரு. அவர் சத்யா வந்து முத்து பக்கத்தில் வந்து கொண்டு வந்து ஒரு கவர் வந்து வைக்கிறாரு. அது கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கடைசி அதில் வந்து அமௌண்ட் இருக்குது. என்ன பார்க்குறீங்க, இந்த பணத்துக்காக தானே என் கையை உடச்சிங்க, என் கையை உடச்சி இப்படி என்னை வந்து ஒரு வேலையும் செய்ய விடாமல் ஆக்கிட்டீங்களே, அந்த பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்க வந்தேன். உங்கள் அம்மா கிட்டக்க நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லி என்னை கையை ஒடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பணம் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வைக்கிறாரு. முத்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த பிச்சை பணம் எனக்கு எதுக்குன்னு தானே சொல்ல போகிறீங்க, வேணாட்டினா போங்க, அந்த பணத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்திய சீக்கிரமாக கையை வைக்க போகிறாரு. அந்த கையை வந்து தட்டி விட்டுறாங்க. முத்து வந்துட்டு, நான் எதுக்கடா அப்படி சொல்லணும், இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம்டா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது எங்கள் அப்பாவோட பணம், அந்த பணம் கரெக்டானது தான் நீ கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து செல்வத்தை கூப்பிட்றாங்க. செல்வம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து இவங்க வந்து திருட்டு பையனுங்க, இவங்க வந்து காசை வந்து கம்மியாக கூட வச்சுட்டு நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாற்றுவாங்க, சரியாக இருக்கான்னு அதை எண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. செல்வம் வந்து 1,00,000 எண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சத்யா சொல்கிறாரு, இந்த பணத்தை தான் நான் கொடுத்துட்டேல, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேலாவது என் வழியில் வந்து குறுக்க வராதிங்க சரியா, நான் என்ன வேணாலும் செய்வேன், அது ஏன் இஷ்டம், என்னை இனிமேல் தட்டி கேட்குறதோ அதட்டி கேட்குறதோ அடிக்கிறதோ எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாதுன்னு, நான் எதுக்கிட்ட இனிமேல் உனக்கு கேட்க போகிறேன், நீ ஏதோ தேவையில்லாமல் ஒரு சில தருதைகளோட சுற்றிட்டு இருக்கனால தான் இப்படி கெட்டு போய் இருக்குன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது உன் கேரக்டரே தப்பான கேரக்டரு, நீ ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிறது. நீங்கள் சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களால் எந்த செயலும் செய்ய முடியலன்ட்டு எங்கள் அக்காவை முன்னாடி அனுப்பிவிட்டு எங்கள் அக்கா பின்னாடி ஒளிஞ்சிருக்காதீங்க சரியா, எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீ சிட்டி கூட வேலைக்கு போகாத, அவன் கூட வேலைக்கு போகாத, இவன் கூட வேலைக்கு போகாதன்னு இந்த சொல்கிற வேலையில் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சத்தியை வந்து முத்த பார்த்துங்கிறாங்க. இனிமேல் நான் எதுக்கடா சொல்ல போகிறேன், நானும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ எந்த தருதலை கூட வேணாலும் வேலைக்கு போய் என்ன வேணாலும் செய், அதுக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அந்நேரம் சிட்டி இருக்காரு. அப்போ பார்த்துட்டு சிட்டிக்கும் கோவம் வருது. அடுத்து சத்யா சொல்கிறாங்க, இந்த பணம் காணலாட்டினா இந்தாங்க இந்த ஒரு 5,000 இவ்வளோ நாளும் உங்கள் பணத்தை நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பணத்துக்குரிய வட்டின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் முத்துக்கு வந்து கோவம் வருது. டேய், வட்டிக்கே நீ வட்டி கொடுக்குறியா, நீ எனக்கு வட்டி கொடுக்குற வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டுட்டு பிச்சை காசுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இது தாண்டா அந்த பிச்சை காசு, இதை நீயே வச்சுக்கொண்டு அவர் மூஞ்சி முன்னாடி விட்டு எரிஞ்சிடார் முத்து வந்து. உடனே சத்யாவுக்கு கோவம் வருது. சிட்டி கூட இனிமேல் தான் எப்போயுமே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்கிறாரு. அதுக்கடுத்து சிட்டியும், டேய் நீ வாட நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம், தேவையில்லாமல் பேசாத நீ அப்படிங்கிறாங்க. டேய் நான் உனக்கு என்னடா கொடுத்தேன் வேண்டான்னு சொல்கிறதுக்குன்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியாக அவங்க கலப்பு ஆகிற மாதிரி இருக்கிறத எல்லோரும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி எல்லோரும் அனுப்பி விட்றாங்க. அப்போ வந்து முத்து நினைக்கிறாங்க, இவனை இன்னும் கொஞ்சம் கையை நல்லா ஒடிச்சு அனுப்பிவிட்ருக்கிறது பத்தாது, கையை காலை மூஞ்சி முகரம் எல்லாத்தையும் உடச்சிருக்கணும் அப்படின்னு முத்து கோவம் வருது. அவரோட ஃப்ரெண்டு செல்வம் சொல்கிறாரு, டேய் சத்யா நீ சொன்ன மாதிரி தான்டா இருக்கான், அன்றைக்கி நீ சொன்னபோது கூட நான் நம்பலை, அவன் சின்ன பையன் தானே ஏதாவது அவசரத்தில் பேசுவான்னு நினச்சேன், ஆனால் நிஜமாகவே கிரிமினல் மாதிரியே பேசுகிறான்டா அவன், என்னடா இப்படி மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, கொஞ்சம் கூட ஃப்யூச்சரை பற்றி எதிர்பார்க்காம அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான், இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சு அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதனால தான்டா நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்ட்டு முத்து இங்கே ஃபீல் பண்ணார். சரி விடு, சின்ன பையன் தானே, விட்டு நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லி செல்வமும் வாச தேத்துறாரு. சரி இந்த பணத்தை அவங்க வீட்டில் போய் நீ எப்படி கொடுப்ப, திருடவன் இவன் தான் அப்படின்னு சொல்லாமல் நீ எப்படி இந்த பணத்தை போய் வீட்டில் கொடுக்க போகிற நீ அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து முத்துக்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. மீனா இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணுற, இன்னும் முடியலையா அப்படிங்கிறாங்க. நீ பூ கூட ஆரம்பித்தா போய் உட்காந்துக்கிற, பூ வாங்குறேன்னு சொல்லி ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு வர்ற, வந்து இப்போ டயத்துக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிற, டயத்துக்கு சாப்பாடுனா என்ன ஆகுறது உடம்பு அப்படிங்கிறாங்க. நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் அதை போகணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. என்னது, நான் ஜெயிலுக்கு போகணுமா, வர வாய் உனக்கு ரொம்ப ஓவராக தான் போகுது அப்படின்னு. சரி சீக்கிரம் சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி விஜயா போயிடுறாங்க. ஆனால் அதுக்குன்னே மீனான்னு சொல்லி யாரோ வெளியிலேருந்து கத்துறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி வெளியே போய் விஜயா பார்க்குறாங்க. என்னம்மா என்ன வேணும்னு, நான் மீனாவை பார்க்கணும் அப்படின்னு வந்தவங்க கூப்பிட்றாங்க. என்ன என்கிட்ட சொல்லுங்க, உங்கள்கிட்டலாம் சொன்னால் ஒன்றும் புரியாது, நீங்கள் போங்க மீனா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மீன் அதுக்குன்னே வந்துடுறாங்க. இந்தாங்கக்கா நீங்கள் கேட்ட 10 மூணு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு 600 ரூபாவையும் வாங்கிடுறாங்க. ஆனால் விஜயா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலையும் வராரு. கரெக்டாக அந்த இடத்துல நில்லுடி அப்படிங்கிறாங்க. என்ன உன்னை தேடி ஓரளவு வீட்டுக்கு வராங்க, ஏன் பூ வாங்குறவங்களும் அவங்க கடையில் வந்து வாங்க மாட்டாங்களோ, வீட்டுக்கு தான் வந்து வாங்குவாங்களோ, அது சரி யார் கேட்டு நீ ஃப்ரிட்ஜில் பூ வைக்கிற, எப்போ பாரு ஃப்ரிட்ஜில் மல்லிகைப்பூவில் தூக்கி அள்ளி வச்சிட்ற, எதை எடுத்தாலும் பூ வாசம் மல்லிகைப்பூ வாசம் வருது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அண்ணாமலையும் உள்ளே வந்துட்டு ஆனால் சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணும் கேட்குறீங்களா, நல்லது தானே உனக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சாப்பிட்டுட்டு கனகாமரம் சாம்பார்
சாமந்தி சட்னி இந்த மாதிரி இது வச்சு சாப்பிட்லாமா நம்ம அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஏம்மா பூக்கடை வச்சாலும் வச்சா கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறியே அப்படிங்கிறாங்க. அவள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா, அதில் என்ன இருக்குன்னு, பூக்கடையில் இருந்தாலும் உன் பேர் தானே வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், பூக்கடைக்கு பேர் வச்சு என்ன பிரயோஜனம், ஒரு வாடகையாக கொடுக்கணும்னு தோணுச்சா, என் வீட்டு வாசலில் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. என்ன உங்கள் அப்பா ரோடு கான்ட்ராக்டர் வேலை பார்த்தாரோ அப்படிங்கிறாங்க. எங்கப்பா அங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னு அண்ணாமலை கேட்டதுக்கு விஜயா பதில் பேசுவோம். அப்புறம் என்ன, ரோட்டு மேலே கடை வச்சுருக்காங்க, அவங்க எதுக்கு உனக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் ரோட்டுக்கு மேலே இருக்கிறது என் வீட்டுக்கு மேலே தானே அந்த ரோடு இருக்குது, ஸோ கடை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோகிணி வராங்க. இந்த என் மருமகளும் தான் என் பேரில் கடை வச்சுருக்கா, அவன் மாதம் சம்பாதிக்கிற கை நிறையா, அது போக என்கிட்டக்கையும் காசு கொடுக்குறாள் செலவுக்குன்னு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக எல்லாரும் ரோகிணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுவும் ஒரு மாதிரி ஐயோ நம்ம வேறு கடையை வச்சுருக்கலையேன்ட்டு ஒரு மாதிரி மழுப்பி சிரிக்கிறாங்க. அப்போ பார்த்து முத்துவும் வந்துடுறாரு. அப்பா அன்றைக்கி காலையில் 2 ஃப்ளைட் நம்ம வீட்டுக்கு மேலே பறந்து போச்சு, அவங்களாம் வாடகை கொடுத்தாங்களா என்ன, ஏன்னா அம்மா வீட்டுக்கு மேலே தான் அந்த ஃப்ளைட் பறந்து போகுது அப்படின்னு முத்து நக்கலாக கலாய்க்கிறாரு. என்னடா உன் பொண்டாட்டிக்கு என்ன வக்கலத்தை வாங்குறியா நீ அப்படின்னு. நான் ஒன்றும் வாங்கலப்பா, இது கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு பூக்கடை மட்டும்தான் உங்கள் பேரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறத பார்த்து ஆனாமா டே அப்படிங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கடுத்து சரிப்பா இந்தாப்பா, நான் உனக்கு வந்த வேலையை மறந்துட்டேன், இந்த ரூபா 1 ரூபா அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன காசு ஏது காசு அப்படிங்கிறாங்க. அப்பா இது உன் காசுப்பா, நீ ஏன் காசை ஏதுடா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக நேரம் ரவி ஸ்ருதி எல்லோரும் வந்துடுறாங்க. அதான்ப்பா நீ அந்த உன்னை வந்து இவங்க வந்து ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டி ஸ்ருதியோட மாமனார் மேலேன்னு. ஆமாம், அந்த ரூபா அதை கொண்டு வந்து நம்ம அம்மாட்ட கொடுத்தியே, நீ வச்சுருக்காம அம்மாட்ட பத்திரமா வச்சுன்னு கொடுத்தியே. ஆமாம், வட்டி கட்ட போனால் ஆனால் தொலைஞ்சிச்சினால அது. ஆமாப்பா, அந்த ரூபா தான் அந்த திருடனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதனால தான் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு. என்னது திருடனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்போ போலீஸ் அந்த ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. பின்ன திருடனை போலீஸ் கண்டுபிடிக்காமல் வாட்ச்மேனை கண்டுபிடிப்பார், போலீஸ்காரங்க தான் அதை கொடுத்தாங்கன்னு. அப்படியே கொடுத்துருந்தாலும் அந்த திருடனை வந்து கோர்ட்டில் தான் ஆஜர்படுத்துவாங்க, நம்மளை வந்து கோர்ட்டில் வர சொல்லி அந்த சம்மந்தப்பட்டவங்க கூட தான் ரூபா கொடுப்பாங்க, அது எப்படி போலீஸ் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலுமே திருடன் அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ காசு இவ்வளோ நாள் வரைக்கும் பத்திரம் வச்சுருக்க மாட்டேனே, எப்படினாலும் பாதி செலவழிச்சிருவானே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. என்ன பாருலாமா, எல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க, அப்போ நீங்களும் இந்த மாதிரி கிரிமினல் விஷயம்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்களோ, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்கிறீங்க. உங்கள் மாமா கூட துபாயிலேருந்து வந்தார், நீங்கள் அந்த ஆளை பார்த்தா துபாயிலேருந்து வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் வந்து சமாளிக்கிறாரு முத்து. இல்லையே, போலீஸ் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் காசை கொடுக்க மாட்டாங்களே, கொடுத்தாலும் முழு காசை ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி இங்கே இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு ரோகிணி ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு அதை எப்படியோ சமாளித்து போயிடுறாரு. ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் போலீஸ் கையில் காசு போனால் அது முழுசாக வீட்டை சேர்ந்து சேராது, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் முத்து வந்து என் ஃப்ரெண்டு போலீஸ் தான்ப்பா, அவர்கிட்ட வந்து நான் வாங்கி கொடுத்தேன்ப்பா, இந்தாப்பா அவன் காசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து ரோகிணியும் உள்ளே போயிடுறாங்க. உட்காந்து சைலண்ட்டாக யோசித்துட்டே இருக்காங்க. கரெக்டாக மனோஜ் உள்ளே போகிறாரு. ஆனால் என்ன ரோகிணி என்ன யோசித்துட்டே இருக்காங்கிறாங்க. கதவு கொஞ்சம் திறந்துருக்காங்க, ரூம் கதவு. அதனால் மீனாவும் கரெக்டாக அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது இவங்க 2 பேர் பேசுறது கேட்குறாங்க. இல்லை மனோஜ், எனக்கு என்னமோ அந்த முத்து மேலே அந்த டவுட்டாக இருக்குன்னு. முத்து மேலே என்ன டவுட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து கேட்குறாரு. இல்லை, திருட்டு பணம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, கிடைச்சாலும் இப்படி முழு அமௌண்ட்டை எந்த திருடனும் கொடுக்கவே மாட்டான், அவன் இவ்வளோ நாள் வச்சிருக்கே அப்படியே வச்சிருப்பான், செலவழிச்சிருப்பான்ல, அதை எப்படி முழு பணத்தை திருப்பி கொடுப்பானே, எது எப்படியும் நம்ம கைக்கு ரூபா கொடுத்துச்சுல, நல்லது தானே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு என்னமோ முத்து மேலே டவுட் இருக்குது, ஒன்று இந்த முத்துவோட தெரிஞ்சவங்க தான் யாரோ திருடி இருக்கணும், இல்லைன்னா இந்த திருட்டுக்கும் முத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும். ஐயோ முத்து வச்சேச்சு அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து யாரோடைய பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், யாரோட நகைக்கு ஆசைப்பட மாட்டான், என்ன யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவனை அடிப்பான், அவ்வளோதான், அதுதான் அவனுடைய குணம். பட் இந்த மாதிரி பணத்துக்குலாம் அவன் எப்பயுமே ஆசைப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இல்லை மனோஜ், நீ சொல்கிறது தப்பு, இந்த முத்துக்கும் இந்த திருட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வெளியிலேருந்து மீனா கேட்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மீனாவுக்கு அந்த உண்மை வெளியே வரணும், கண்டிப்பாக முத்தும் மீனாவும் எப்பயும் போல் அஸ் யூஷுவலாக இருக்கணும். ஸோ நம்ம அதை பார்ப்போம்.